ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நியூ சேலஞ்ச். பட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு சேலஞ்ச் கூட. அது ஒன் டே பண்ணுறதில்ல, அதை 90 days எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு தான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன சேலஞ்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண போகிறது பிரம்மச்சாரியம். 90 days ஃபாலோ பண்ணணும். பிரம்மச்சரியம், நோ ஃபேப். இதை 90 days கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். செகண்ட், நியூட்ரிஷனல் ஃபுட் ஹேபிட்ஸ். ஒன்லி நியூட்ரிஷன் ஃபுட் மட்டும்தான் சாப்பிடணும். அன்ஹெல்தி ஃபுட் எதுவுமே எடுக்கக்கூடாது இந்த டைமில். லைக் டீ எடுக்கக்கூடாது, காஃபி எடுக்கக்கூடாது, நோ ஜங்க் ஃபுட்ஸ், ஹோட்டல் ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. நோ மசாலா, நோ ஸ்பைசி. ஃபுட்டில் எதுவுமே மசாலா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அப்புறம் நோ ஸ்பைசி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, காரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்புறம் லோ சால்ட் டயட். சால்ட்டு கரெக்டாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாக தான் எடுக்கணும். நோ சுகர்னு சொல்கிறது சுகர் மட்டும் இல்லை, ஸ்வீட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்படி நமக்கு தேவை இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், அதில் இருக்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கலாம். அதை தவிர ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுற எந்த ஸ்வீட்ஸும் எடுக்கக்கூடாது. அப்புறம் நோ ஸ்நாக்ஸ், எதுவுமே சாப்பிடக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டயட்டிங்னு சொல்கிறதுல ஒரு சேலஞ்ச். இதை பண்ண முடியுமா முடியாதா, அதுதான் இதோட ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு டாஸ்க். அப்புறம் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இப்போ 61 kg இருக்கேன். 61 kgலேருந்து எப்படி நான் 70 kgக்கு இந்த 90 days ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறேன், அதுதான் மெயின். ஆக்சுவலி 70 kgல இருந்து ஃபேட்டை லாஸ் பண்ணி 61 kg வந்திருந்தேன். இப்போ இங்கே 61 kgலேருந்து 90 days எப்படி 70 kg ரீச் ஆகுறது தான் என்னோட ஒரு ஜேர்னி. அப்புறம் ஒரு நியூ லாங்குவேஜ். நான் நியூ லாங்குவேஜாக எடுத்துக்கிறது இங்கிலீஷ் கொஞ்சம் எனக்கு டஃபஸ்ட்டான ஒரு லாங்குவேஜ். சுத்தமாக தெரியாது. ஒரு 90 days ஒரு நியூ லாங்குவேஜ் படிக்கிறது ஈஸியான்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த சேலஞ்சை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஈவன் 90 days. இப்போது இது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். என்னால் இதை 90 days கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நோன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் இன்னும் எந்த ஒர்க்கும் கன்சிஸ்டண்ட்டாக இதுவரை நான் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கேன். என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். பட் தெரியல, பட் நான் இதுவரை ஃபாலோ பண்ணதில்லை. அதனால தான் எனக்கு எவ்வளோ கொஞ்சம் டவுட் இருந்தாலும் பட் என்னால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.